ஐயா, வலிமைங்கிறது பலசாலி ஏமாலிய அடிக்கிறதோ, இருக்கிறவன் இல்லாதவனை கேலி பண்றதோ, படிச்சவன் பாமரனை பரிதாம பாக்குறதோ வலிமை இல்லைங்கய்யா. இயலாத ஒருத்தனுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுத்து உதவுற தர்மம் தாங்கய்யா உண்மையான வலிமையாகும். ஐயா, ராணுவத்துல வலிமை அமெரிக்கா, தொழில்நுட்பத்திலே வலிமை ஜப்பான், எண்ணெய் வளத்திலே வலிமை அரபு நாடு, காவல்துறையிலே வலிமை ஸ்காட்லாந்து. ஆனா இந்தியா எதுக்கு வலிமை தெரியுமாங்கய்யா? கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் தாங்க இந்தியா வலிமையான நாடு. இந்த மண்ணின் கலாச்சாரத்தை பற்றி பேசினார். இந்த பெண்ணை நான் பார்க்கின்றேன், இதய கனத்தோடு சொல்கின்றேன், பார்வையற்ற ஒரு பெண், கண்ணை பார்க்கவில்லை, ஆனால் இந்த மண்ணை பார்க்கிறார். தாம்பத்தியம்னா என்னங்க? தாம் பிளஸ் பத்தியம், தாம்பத்தியம்னா சத்தியம்ங்க. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற அந்த உறவு நம்ம இந்திய நாட்டுல மட்டும்தாங்க இருக்குது. வேற எந்த நாட்டிலுமே கிடையாது. குடும்பத்தை எடுத்துக்கிறங்க. குடும்பம்னா என்னங்க? கொடு பிளஸ் இன்பம், குடும்பம். இன்னைக்கு கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் கொடுக்கிற அந்த இன்பம் இருக்குது. இதுதாங்க சார் குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பம் இன்னைக்கு நம்ம நாட்டில் தானே இருக்குது. இது பெருமைக்குரிய வலிமை இல்லையா? இயற்கை சேற்றம் வந்து சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்து அடுத்த செகண்ட் எத்தனையோ பேர் கடற்கரைக்கு ஓடினாங்க சார். இது காரணம் என்ன? இது மனித நேயம் இல்லையா? இது சகோதரத்துவம் இல்லையா சார்? தன்னுடைய உடைமைகளையும் பொருட்களையும் வாரி வாரி கொடுத்தாங்க சார். இதுதான் உண்மையான பெருமைக்குரிய வலிமை சார். என்ன எடுத்துக்கிறங்க சார், நான் இதே சமுதாயத்தில் தான் நானும் வாழ்றேன். என்னையும் இந்த சமுதாயம் வாழ வழிகாட்டுது. எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் கண்ணு தெரியலேன்னு வருத்தப்படலைங்க சார். இந்த சமுதாயம் எனக்கு கண்ணா இருக்கிறது நினைச்சு நான் பெருமைப்படுகிறேங்க சார். சார், என்னுடைய வாழ்க்கையில நடந்த நான் உண்மை சம்பவத்தை இன்னைக்கு நான் உங்க மத்தியில சொல்றேங்க சார். சொல்லுங்க. எனக்கும் கண்ணு தெரியாது, என் கூட பிறந்த 2 அக்காங்களுக்கும் கண்ணு தெரியாதுங்க சார். இந்த கொடுமைகளையா பாக்குறதுன்னு என்னமோ தெரியல. எங்க அம்மா என்னை சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க சார். எங்க அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கண்ணு தெரியலன்னு வருத்தப்பட்டாங்களே தவிர வழிகாட்டலங்க சார். எப்படியோ கஷ்டப்பட்டு எங்க அக்காவை கல்யாணம்னு ஒன்று பண்ணி வச்சாங்க. என்ன பாவமோ என்ன சாவமோ தெரியலங்க சார். எங்க அக்காவுக்கு 1 குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, 3 குழந்தை பிறந்ததுங்க சார். அந்த 3 குழந்தைங்களுக்குமே கண்ணு தெரியாதுங்க சார். எனக்கு திருமணம்னு ஒன்று நடந்தது சார். சொல்லுவாங்க பட்டகாலிலே படும், கெட்ட கூடியே கெடுன்னு சொல்லிவிட்டு, அது வேற யாருக்குமே சொல்லலாங்க சார், எனக்கு தான் சொல்லியிருக்காங்க நான் நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன 1 வருடத்தில் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்க சார். என்னுடைய கணவர் பிறந்த மறு மாசம் என் கணவர் வந்து மூளைக்காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்க. என்னுடைய குழந்தையா கணவர் இறந்து போயிட்டாங்க. என்னுடைய குழந்தையாவது ஆறுதலா இருக்கேன்னு நினைச்சேன். என்னுடைய மாமனார் மாமியார் சொன்னாங்க, சார் உனக்கே கண்ணு தெரியலையே, நீ இந்த குழந்தைய எப்படி வளர்ப்பேன்னு சொல்லிட்டு நான் பெத்த குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க சார். இது மட்டும் சொல்ல சார், அவங்க நீ போய் பணம் சம்பாரிச்சு நீ மாசம் மாசம் அந்த குழந்தைக்கு பணம் அனுப்பு, நாங்க வளர்க்குறோம் சொன்னாங்க சார். சார் நான் தெரியாம தான் கேட்கிறேன் உங்ககிட்ட, கண்ணு தெரியாம பணம் சம்பாதிக்க தெரிஞ்ச எனக்கு நான் பெத்த குழந்தைய வளர்க்க என்னால முடியாதாங்க சார்? சொல்லுங்க சார் நீங்களே. எவ்வளவோ போராடின சார் என் குழந்தைய வாங்குறதுக்கு. தனிப்பட்ட முறையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியலங்க சார், அவங்க கிட்ட ஜெயிக்க முடியல. நான் என் குழந்தைய விட்டுட்டு அதோட நான் வந்துட்டேன் சார். இந்த சூழ்நிலையிலும் இந்த சமுதாயம் என்னை கைவிடல, இந்த என் வாழ்க்கையை வீணா போகல சார். எத்தனையோ பேர் சொன்னீங்களே இப்ப நம்ம நாட்டில் கலாச்சாரம் இல்லை, நம்ம நாட்டில் பண்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு, இதே இந்திய மண்ணிலே பிறந்த ஒரு இளைஞன் தான் சார் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. எனக்கு கண்ணு தெரியாது, நான் ஒரு விதவைன்னு தெரிஞ்சிருந்தும் 1 ரூபாய் கூட வரதட்சணை வாங்காம என்னை திருமணம் செஞ்சாரே அந்த இளைஞன். இதுதான் சார் உண்மையான பெருமைக்குரிய வலிமை.
நான் என்ன ஒரு சாதாரண கண்ணு தெரியாதவரை தானே கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சாதாரணமா நினைக்கிறதுக்கு அவர் ஒரு கூலி தொழிலாளியும் இல்ல, MBA படித்த பட்டதாரி இளைஞன் இன்னைக்கு என்ன திருமணம் செஞ்சிருக்காரு சார். கணவர்னா என்னங்க சார்? கணவன் பிளஸ் அவர் கணவர்னு சொல்லுவாங்க. என்னுடைய கண்ணையினுடைய கணவர் தாங்க சார். அவர் இன்னைக்கு எனக்கு வலிமையா இருக்கிறாரு. இவரை போன்ற இளைஞர்களால இந்த இந்திய நாட்டுக்கே வலிமைங்க சார். சரி, எனக்கு நல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல சந்தோஷமா இருக்கான்னு நான் நினைக்கலங்க சார். இந்த சமுதாயம் எனக்கு உதவி செஞ்சது, நான் இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்ய வேணாமா? இதே டெல்லி தலைநகரத்துல நான் NGO வச்சிருக்கேன் சார். இந்த டெல்லி தலை பிச்சை எடுத்து கொண்டிருந்த குழந்தைகளையும் அனாத குழந்தைகளையும் இன்னைக்கு நான் வளர்த்து இதே லோதி ரோட்ல உள்ள தமிழ் ஸ்கூல்ல என்னுடைய குழந்தைங்க படிக்கிறாங்க சார். இது மட்டும் இல்லைங்க சார், எங்க அக்காவுக்கு பிறந்துச்சு அந்த 3 கண்ணு தெரியாத குழந்தைகள். அவங்களை இன்னைக்கு நான் மதுரையில் உள்ள அரசு இசை கல்லூரியில் இசைக்கான பட்டம் படிக்க வச்சிருக்கேன் சார். சார், நான் இந்த 10 குழந்தைகளையும் எங்க அக்கா குழந்தை 3 குழந்தைகளையும் வளர்க்க தெரிஞ்ச எனக்கு, நான் 10 மாசம் சுமந்து பெத்த என் குழந்தைய வளர்க்க முடியாதாங்க சார். அந்த ஒரு குறை தான் சார் எனக்கு. அந்த ஒரு குறை இந்த அரட்டை இறக்க முடியல நிறைவேறும் தான் சார். அந்த நம்பிக்கையில தான் சார் இந்த அரட்டை இறக்கதே நான் வந்தேன் சார். நான் உங்களை ஒரு அந்நியரா நினைக்கலங்க சார், என் கூட பிறந்த சகோதரா நினைக்கிறேன். என் குழந்தைய வாங்கி கொடுக்கிற ஒரு பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேங்க சார். நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைய உங்கள்கிட்டேருந்து உங்களோட மாமனாரும் மாமியாரும் பிரிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ஒன்று படுது, அது ஒன்று பெரிய வேதனை, தாங்க முடியாத வேதனை. அந்த ஆண்டவன் கருணை உள்ள இறைவன் படைத்தவன் இறைவன். அதனால் உங்கள்கிட்டேருந்து ஒரு குழந்தையை பறிச்சிட்டான், அது வருந்தத்தக்கதான். ஆனால் அந்த ஒரு குழந்தையை கொடுத்துருந்தா அந்த குழந்தைக்கு மட்டும்தான் நீங்கள் தாயாக இருந்திருப்பீங்க, சாதா தாயாக இருந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த குழந்தையை உங்கள்கிட்ட பறிச்ச காரணத்தால் தான் இத்தனை பிச்சை எடுத்து கொண்டிருந்த அனாதை குழந்தைகளை ஆளாக்கி மதுரையில் கூட அந்த 3 குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய தாயாக இருக்கிற சாதா தாய் அல்ல, நீ சத்தியத்தாய், நீ தெய்வத்தாய். இன்னொன்று எல்லாத்துக்கும் மேல நீங்க நான் அந்த மாமியார்கிட்டையும் அவங்கள்ட்டையும் பேசி அதை பெற்றுத்தரக்கணும் என்ன சகோதரன் நினைக்கிற அப்படின்னு என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொன்னீங்க. என்னால் அதை பெற்றுத்தரக்கூடிய சக்தி எனக்கு இருக்கோ இல்லையோ, இந்த அரட்டை அரங்கம் பார்க்கக்கூடிய இங்கே மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த சன் டிவியின் அரட்டை அரங்கத்தை பார்க்கிறார்களே, அந்த தமிழ் இதயங்களுடைய பிரார்த்தனையும் எங்களுடைய கண்ணீரும் உன்னுடைய பிழந்தையை பெற்று தரும் என்ற நம்பிக்கை. நான் பெரிய அல்ல. ஆனால் ஒன்று, உங்களுடைய மாமனார் மாமியாருடைய முகவரியை கொடுத்தா கரைத்தால் கல்லும் கரைன்னு சொல்லுவாங்க. என்னால் கரைக்க முடியுதோ இல்லையோ, சில விஷயங்களை எடுத்து உரைக்க தெரிந்தவர் என்ற முறையில் நான் உரைத்து பார்க்கிறேன், அந்த கல் இதயங்களை கரைத்து பார்க்கிறேன். நிச்சயம் உங்களுடைய குழந்தையை உங்களிடத்தில் பெற்றுத்தர என்னால் முயன்ற உதவியை செய்ய முயல்கிறேன். எத்தனையோ சொன்னீங்க, உங்களுடைய கணவன் தான் என்னை பொறுத்தவரை என் பார்வையில் அவர் பட்டதாரி என்று சொன்னாய். இந்த உலகம் யார் யாருக்கோ கணவன் என்ற பட்டம் கொடுத்திருக்கலாம், அந்த ஆண்மகன் தான் உண்மையில் கணவன். இந்த கண்ணில்லாத பெண்ணுக்கு கண் அவன் என கணவனாக இருக்கக்கூடிய அந்த பட்டாதாரி இளைஞரை நான் வாழ்த்துகிறேன். இல்லாவிட்டால் கூட இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று ஒரு கடமை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, பெருமை சேர்க்கக்கூடிய, வலிமையாக இருக்கக்கூடிய உங்களை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த நேரத்தில் இந்த பெண்ணுடைய அந்த கணவரையும் மேடைக்கு அழைக்க விரும்புகின்றேன். ஒருவேளை அவர் இருந்தால் மேடைக்கு வரும்படி. ஏன் செந்தில்குமார மனதார வாழ்த்துறேன்னா, இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் வாழ்த்துவதன் மூலம்தான் இந்த நாட்டிலே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த முடியும். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, இதை போன்ற நல்ல இதய துடிப்பு இருக்க வேண்டும். உருவத்தில் இல்லையா, உள்ளத்துல தான் இருக்குது அன்பு. அன்புக்கு முன்னாடி எதுவுமே ஈடுன இல்லை.
அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்படுறதை விட அழகே இல்லாவிட்டாலும் அன்பான ஒரு பெண்ணோடு வாழ்வதுதான் வாழ்க்கையின் இலக்கணம். ஒரு விதவை பெண்ணை மணக்க வேண்டும் என்பது என்ன சமுதாய புரட்சி, என்ன சீர்திருத்த குணம், என்ன எண்ணம். சினிமாவில் படம் எடுத்தா டைரக்டர் கதை விடுவார்னு சொல்லுவீங்க, இது கதையா? உண்மையான நெஞ்சம். இந்த செந்தில்குமாருடைய இதயத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். நம்முடைய கவுன்சிலர் நாகராஜன் அவர்கள் முன்னாடி வந்து 5000 ரூபாயை இவர்களுக்கு ஆமா வாங்கிக்கமா டெல்லி தமிழ் கல்வி கழகத்தின் சார்பாக இந்த குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம் என்று அவர்கள் மனமுவந்து இங்கே அறிவித்திருக்கிறார்கள். அந்த தமிழ் கல்வி கழகத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த தூய மனம் இருந்தால் 8 பள்ளி இல்ல, நீங்கள் 10 பள்ளி அல்ல, எத்தனையோ பள்ளிகளை நடத்தி தமிழ் உள்ளங்களை வாழ வைக்கும் பள்ளியாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அந்த தமிழ் கல்வி கழகத்தை நோக்கி கரம் கூப்பி வணங்குகிறேன். நன்றி நன்றி. இந்த சில குழந்தைங்கள்லாம் மதர் டங் இந்தி, அந்த மதர் டங் இந்தி பேசக்கூடிய குழந்தைகள் கூட தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் தமிழ் பேசுதுங்கிற கேட்கும் போது தேசிய ஒருமைப்பாடுக்கு இதை விட ஒரு உதாரணமே இல்லை சார். நம்ம வீட்டுல நாத்தனார், மச்சன, கொழுந்த, மாமனார், மாமியார், பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்கோமே, அந்த கூட்டு குடும்பம் வந்து எப்படி செய்யணும்னா அவங்கவங்க கடமையை ஒவ்வொருத்தரும் பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடியதுதான் அந்த கடமை. அது மட்டும் முக்கியம் இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட சொல்லி கொடுத்துருக்கோமா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு? இல்லையே. பிள்ளைங்க வீட்டுக்கு வருது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு தேடி வர்றவங்க காப்பி கொடுக்க போறாங்க, டீ கொடுக்க போறாங்கன்னு வர்றாங்க. இல்லையே. அவங்க எதுக்கு வர்றாங்க? நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும், உறவுகளை சேர்க்கணும் அப்படின்னு தானே வர்றாங்க. பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்கு நம்ம சொல்றோம், பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்கா, கம்ப்யூட்டர்ல பக்கத்து வீட்டு பையனோட சாட்டிங் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கு. அதுதானே நடக்குது இன்னைக்கு. அடுத்தது நேரம். நேரம்னு எடுத்துக்கிட்டா பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்பதுதான் இன்றைய உண்மை. சின்ன பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா தலசீவி விட நேரம் இல்ல, பாப் கட் பண்ணி விடுறோம். சாப்பாடு கொடுக்க நேரம் இல்ல, கையில 10 ரூபாயை கொடுத்து நீ போய் கேண்டீன்ல போய் சாப்பிடுன்னு சொல்றோம். பிள்ளைங்களோட நம்ம உட்கார்ந்து பேசுறோமா? மனம் விட்டு பேசுகிறோமா? பேசுவதில்லையே. பிள்ளைங்க அதனாலதான் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தவிக்குது, போய் தேடுது. 10th 12th ரிசல்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா போடுறான் கவுன்சிலர் வந்து பாருங்க. எங்க நம்மளை விட ஒரு நல்ல கவுன்சிலர் யாராவது உண்டா? பெற்றவர்களுக்கு பிள்ளைகளின் பிரச்சனை தெரியுமா தெரியாதா? அதுதான் இன்றைய கேள்வி. மொபைல் போன் வாங்கி கொடுங்க, நான் வேண்டானே சொல்லல. இந்த காலத்துல ரொம்ப அவசியம் மொபைல் போன், கட்டாயமா பிள்ளைங்களுக்கு அவசியம். ஆனா ராத்திரி 10 மணிக்கு மேல யார் கூட பேசுதுன்னு கவனிக்கிறோமா? நம்ம கவனிக்கிறது இல்லையே, விட்டுட்டோமே. சார் சொன்னாங்க மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்துருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் சார் 200 ரூபாய்க்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்துட்டு 4000 ரூபாய்க்கு செக்யூரிட்டி கார்டு அனுப்ப முடியும் பின்னாடி? ஐயா, நீங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்கீங்க சரியா? பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க 20 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஒரு ராத்திரி 10 மணிக்கு வந்து பிள்ளைக்கு டெலிபோன் வரும்போது அந்த அப்பனா கவலைப்படுவீங்க பாத்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனைங்கிறது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சமையல் சொல்லி கொடுக்கிறோமா? கல்யாணம் ஆகி போற பிள்ளைங்களுக்கு சமையல் சொல்லி கொடுக்கிறோமா? ஆண் பெண் 2 பேரையும் எடுத்துக்கிடுவோம், ஒருத்தருக்குமே சொல்லி கொடுக்கறதுல. வெளிநாட்டுல போய் அவன் திண்டாடுறான், எனக்கு ஒண்ணுமே தெரியல, தன்னுடைய துணியை துவைக்க தனக்கு தெரியவில்லை. இன்றைய உண்மை அதுதான். எத்தனை வீட்டுல நீங்க கேட்டு பாருங்க, இங்க வந்திருக்கிற கூட்டத்துல யாராவது பொம்பளை பிள்ளைங்க 15 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்க தானா துணி துவைக்குதா? கிடையாது. அம்மா செய்யறோம், நம்ம செஞ்சுக்கா. எல்லா விஷயத்திலையும் தப்ப நம்ம பண்ணிட்டு இளைய சமுதாயத்தை சாடுகிறோமே. சபாஸ், சரியான. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா வாஷிங் மிஷின் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, இதே மாதிரிலாம் விஞ்ஞான வளர்ச்சி வந்தவுடன் அந்த வாஷிங் மிஷின்ல கூட ஒரு துணியை எப்படி துவைக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பது பெற்றவர்களின் தவறு. அருமையான கருத்து, பேசுங்க. சரி, பெற்றோர்கள் எல்லாம் நம்ம சொல்லியாச்சுங்க, எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிட்டீங்க. குழந்தைகளே, உங்களுக்கு ஒண்ணுமே கடமை இல்லையா? திருப்பி கேட்கலாம், நீங்க குழந்தைகளுக்கும் இருக்கு. என்ன நாங்க என்ன கேட்கிறோம்? உங்களை நல்லா படிக்க வச்சு எல்லாம் பண்ணி செஞ்சாச்சுங்க. நீ வட்டியும் முதலமா எனக்கு பணத்தை திருப்பி கொடு நான் கேட்கிறோம் இல்லையே. அன்பு, ஆதரவு, ஒரு முக்கியத்துவம் இன்றைய சமுதாயத்தில் நான் சொல்றேன். நல்லா படிச்சவங்க, வேலைக்கு போகப்பட்டவங்க யாராவது வந்து பெற்றோர்களை நல்ல இடத்துல நம்ம இருக்கும்போது அறிமுகப்படுத்த தயங்குகிறோம். அதுதான் இன்னைக்கு உண்மை.
உலகத்துல நம்ம பாரதி ராஜா சாரை எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. அவருக்கு கருத்தம்மாங்கிற ஒரு படத்துக்கு முதல் ஜனாதிபதி, இந்திய குடிமகன் ஜனாதிபதி கையால அவார்டு கிடைக்கிறது இந்த டெல்லி மாநகரத்துல அவருக்கு ஒரு கிடைச்சது. கிடைச்ச உடனே அவர் என்ன செஞ்சாரு, அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தாரு. அந்த அம்மா கேட்டாங்க, ஏன்பா தம்பி, எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது, தசு புசுன்னு ஹிந்தி எல்லாம் பேச தெரியாது, நீ அங்க கூட்டிக்கிட்டு போறியே என்ன? நான் எதுக்குப்பா? நாங்க இல்லம்மா நீங்க வாங்க அப்படின்னு கூட்டு போனாரு. முதல் இந்திய குடிமகன் கையால அம்மாவை வந்து அந்த பரிசை வாங்க சொல்லி அந்த பரிசை தன் கையால வாங்கினாரே, அந்த பெற்றவளுக்கு தான் எவ்வளவு பெருமை, அந்த மகனுக்கு தான் எவ்வளவு பெருமை அன்னைக்கு இருந்துச்சா இல்லையா? திருநெல்வேலி எனக்கு ஊரு. இவங்க எங்க மாமியார் மாமனாரோட ஓகே. மாமியார் மாமனாருக்கெல்லாம் வந்து டெல்லி ஊருங்க, ரொம்ப நல்ல மாதிரி அவங்க. நாங்க வந்து அங்கேருந்து வந்தோம். வந்த உடனே கல்யாணம் ஆன புதுசு பாலை அடுப்புல வச்சிருந்தேங்க. பாலை வாங்கிட்டு வந்தோம், 3 லிட்டர் பால் அடுப்புல வச்சிருந்தோம். வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு, கல்யாணம் ஆன புதுசு இல்லையா, அடுப்புல பாலை சிம்ல வச்சுட்டு என்னன்னு கேட்க போனேன். கேட்க போன உடனே பேசிக்கிட்டே இருந்தோம், பால் அடுப்புல வச்சதை மறந்தே போயிட்டேன். சரி, அங்க நம்ம வந்து தப்பு செஞ்சிட்டோம் இல்லையா? 8 மணிக்கு தாங்க ஞாபகமே வந்தது. 6 மணிக்கு வச்ச பால் 8 மணிக்கு தான் ஞாபகம் வந்தது. பால் நல்லா குறுகி போச்சு. ஒரு பாத்திரம் நிறைய வச்ச பால் கால் சட்டியா ஆயிருச்சு. உள்ள போற ஒரே அழுக வருது. ஏன்னா தப்பு செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து அது வந்து கஷ்டமா இருக்குல்ல மனசுக்கு. அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன். எங்க மாமியார் மாமனார் வீட்டுக்காரர் எல்லாரும் வர்றாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த மாதிரி ஆச்சுமான்னு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமாங்க? அதை கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. அவங்க அங்கேருந்து சொன்னாங்க. உடனே ஏமா அந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு வா, அந்த பால்ல போட்டு நீ கிண்டு, இன்னைக்கு திரட்டி பாலா செஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா நாளைக்கு பாலை வாங்கி நம்ம காப்பியை சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு புது மருமக அவங்க கேட்டிருந்திருக்கலாம், இன்னைக்கு உங்க அம்மா என்னத்த சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். சின்ன வயது, எனக்கும் சின்ன வயது, ஆனால் அவங்களுடைய பெருந்தன்மை, அந்த கடமையை தாங்க இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். மாமியார் மாமனார பெத்தவங்களா நிறைய சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி நினைக்கலங்க. என் குழந்தையா நினைச்சேன். அவங்களுக்கு வந்து கனகாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். கனகாபிஷேகம் அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரர் வந்து மேல கல்யாணம் செய்யும் போது நம்மளால பார்த்து அதை ரசிக்க முடியாது. அதனால பெரியவங்களை வந்து 2 பேரும் தம்பதிகளாக இருந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது என்பது ஒரு பெரிய வந்து நல்ல விஷயம். ஒரே வாரத்துக்குள்ள போன் பண்ண வேண்டியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் போன் பண்ணி மண்டபம் எடுத்து இந்த சங்கர மடத்துல வசந்த் விகாரம் நடத்தி அத்தனை பேரையும் கூப்பிட்டு திருவிழா போல் கொண்டாடினோம் நாங்க. நம்ம பெரியவங்களை வேண்டாம் வேண்டாம் சொல்றோமே, கணவன் மனைவி தனி கொடுத்தனம் பண்ணிக்கிறோமே, அவங்களுக்கு என்னங்க தெரியும்? மார்ல பால் கட்டிக்கிருச்சுன்னா என்ன செய்யணும் தெரியுமா அவங்களுக்கு? தண்ணியில வந்து வெந்நீரை ஊத்தி ஒரு துணியை வச்சு நல்லா அந்தாக்கல அமைக்கி பாதி பாலை வெளியில நீ எடுத்து விடு, அப்புறம் பிள்ளைக்கு கொடு, உனக்கு சரியாகும்னு சொல்லி தர்றாங்களே, அந்த பெற்றோர்கள் நம்ம கூட வச்சுக்கிட வேண்டாமா? ஏன் நம்ம அவங்களை அசிங்கம் பார்க்கிறோம்? தனித்தனி தீவுகளாக நம்ம இருப்பதால் தான் இன்று நாமே குனிந்து கொள்கிறோம், நாமே நமஸ்காரம் பண்ணி கொள்கிறோம், நாமே அச்சதையும் போட்டுக் கொள்கிறோம். அந்த அம்மா சொல்லும் போது 80 வயதையும் கடந்து வாழக்கூடிய அவருடைய மாமனார் மாமியார் மீது இவ்வளவு பற்றையும் பாசத்தையும் வைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்திய கலாச்சாரத்தில் கூட்டு குடும்பங்களும் இருப்பது நம்முடைய கலாச்சார பெருமை என்ற அடிப்படையிலே அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாங்க வாங்க வாங்க, நிலை. ஒரு நல்ல மருமகளை பெற்றிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட கூட்டு குடும்பம் இந்திய கலாச்சாரத்துக்கு தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை எடுத்து சொன்னோம். உண்மையிலே உங்களுடைய கணவர் ஸ்ரீராம் அவர்களையும் நான் மனதார பாராட்டுறேன். உங்களுடைய உறவுகள் வாழ்க, உங்களுடைய உள்ளங்கள் வாழ்க, உங்களுடைய சொந்தங்கள் வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.